ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ், எண்களும் அதன் தொடர் வரிசைகளும். அதில் எக்ஸாம்பிள் 2.29 பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஸ்மால் நோட்டு, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த சம்முக்கு போகலாம். என்னென்ன அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக இதை சொல்லுவோம். அரித்மேட்டிக் ஏவும் இந்த பியும் எடுத்து ஏபி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இன் எவ்ரி டேர்ம் இஸ் ஆர்டர்ட் ஆர் செப்பரேட்டட் பை த கான்ஸ்டன்ட், த ரிசல்டிங் சீக்வென்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் ஏபி. அதாவது ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. In every term is multiplied or divided a non-zero number, then the resulting sequence is also AP. இங்கே ஆட் பண்ணாலும் செப்பரேட் பண்ணாலும் வரக்கூடிய இது வந்து ஏபி தான். இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அதுவும் ஏபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம் ஆஃப் 3 consecutive terms of an AP is given that they can be taken as a minus d, a and a plus d, hence the common difference d. இந்த 3 consecutive numbers அப்படின்னு சொன்னால் இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த சம் ஆஃப் 4 consecutive terms ஏபி அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. காமன் டிஃப்ரென்ஸு 2d அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, தமிழில் நான் ஒன்ஸ் டிஸ்பிளே பண்ணிடுறேன், தமிழ் மீடியமும் பார்த்துக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை. ஒவ்வொரு உறுப்பையும் பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை 3 உறுப்புகளை கூடுதல் கொடுக்கப்பட்டால், இதுதான் அந்த 3 உறுப்புகள்னு எடுத்துக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையில் 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சம்ஸுக்கு போகலாம். இந்த சம்ஸில் இந்த ஏபி சம் ஆஃப் 4 consecutive term is 28 and their sum of their is square is 276. Find the 4 numbers. இந்த 4 numbers என்னென்ன நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276 எனில் அந்த 4 எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னு உங்களுக்கு சொன்னேன். அகைன் ஒன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 4 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இஃப் த சம் ஆஃப் 4 consecutive terms ஆஃப் an ஏபி அப்படின்னா a minus 3d, a minus d, a plus d and a plus 3d, இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். Let us take the 4 terms in the form a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதுதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சம் ஆஃப் 4 consecutive terms is 28ன்னு சொல்லியிருக்காங்க. அதை ரைட் பண்ணிக்கும். ரைட் பண்ணிட்டோமா? இப்போ இதை இந்த 4 உறுப்புகளும் இதான் ஃபார்முலாஸ். இதை நம்ம ரைட் பண்ணி ஈக்குவல் டு 28ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ a minus 3d ப்ளஸ்ஸு a minus d ப்ளஸ்ஸு a plus d ப்ளஸ்ஸு a plus 3d ஈக்குவல் டு 28. இந்த d எல்லாம் தனியாக ஆட் பண்ணுறோம், ஏவை எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணுறோம். அப்போ ஏவை ஆட் பண்ணால் 1 2 3 4 கிடைக்குமா? அப்போ 4a நெக்ஸ்ட்டு மைனஸ் டி மைனஸ் 3, அப்போ மைனஸ் 4d, இங்கே ப்ளஸ்ஸு 4d இங்கேயும் வருது. அப்போ d ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அப்போ 4a is equal to 28. then a is equal to 28 divided by 4. 1 4 4 7 4s are 28 அப்படின்னு வரும். அப்போ a equal to 7 அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த a வேல்யூஸ் நெக்ஸ்ட்டு d வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த 4 ஈக்குவேஷன்லேயும் அதுதான் இந்த 4 நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ டியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கொஷின் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர் இஸ் 276ன்னு சொன்னாங்க. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை தான் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? சிமிலர்லி அப்போ இந்த ஒன்று டேர்ம்ஸையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணோம்னா
a minus 3d whole square plus a minus d whole square plus a plus d whole square plus a plus 3d whole square is equal to 276. இதை ரைட் பண்ணிக்கிறோம். இது ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப a minus b whole square ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ a square plus 2ab சாரி a square minus 2abன்னு வரும். minus 2ab plus b square. சரிங்களா? இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஃபார்மேட் படி தானே இதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ரெண்டும் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ அதுபடி தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்போ a = a தான், b = 3d. a ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 × ab. அப்போ 2a 2 3s are 6 ad ப்ளஸ் 3 3s are 9 d ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்னா அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயரு மைனஸ் 2ad ப்ளஸ் d ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதுவும் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ad ப்ளஸ் d ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது a + b ஹோல் ஸ்கொயருன்றதுனால a ஸ்கொயரு ப்ளஸ் 6ad 2abன்னு இருக்குதா. அப்போ 2 × a × 3d 2 3s are 6 6ad ப்ளஸ் 9d ஸ்கொயர் = 276 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஏவை எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்குது? 4a ஸ்கொயர் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு டிஏ எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே 6ad இங்கே 2ad அப்போ 8ad ஆகிடுது. இங்கே 6 இங்கே 2 8 அந்த ஏடின்ற கான்செப்டே கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதை நம்ம என்ன ரைட் பண்ணி கேன்சல் பண்ணி காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா இந்த டி ஸ்கொயரை பார்க்குறோம். 9d இங்கே ஒன்று 10 ஆகிடுது, இங்கே ஒன்று 11 ஆகிடுது, இங்கே ஒரு 9 20 ஆகிடுது. ப்ளஸ் 20d ஸ்கொயர் = 276. சின்ஸு a = 7 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்ல, அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 4 × 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20 × d ஸ்கொயர் = 276. அப்போ 7 ஸ்கொயர் 49 4 × 49 ப்ளஸ் 20d ஸ்கொயர் = 276. 449 என்ன அப்படின்னு பார்க்கணும். 49னா 98 வருமா? 98 196 வரும். வரும் 4 × 99 2 9s are 18 4 9s are 36. அப்போ 3 வருமா? 4 4s are 16 19 196 வரும். இப்போ 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் = 276. இந்த 196 இந்தாண்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்போ 276 மைனஸ் 196 இதை லெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், 276 196 0 17 8 கிடைக்கும் 1. இது 80 கிடைக்கும் லெஸ் பண்ணுறப்ப நமக்கு. அப்போ நமக்கு 80ன்னு கிடச்சிங்கன்னா இந்த இடத்துல என்ன ரைட் பண்ணலாம்? 20d ஸ்கொயர் = 80 அப்படின்னு லெஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ d ஸ்கொயர் = 80/20 0 0 கேன்சல் ஆகிடும். 4 2s are 8ன்னு கிடைக்கும். அப்போ d ஸ்கொயர் = 4. அப்போ d = +or-2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7, டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா +or-2 அப்படின்னு கிடைக்கும்.
இதுதான் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு 4 டேர்ம்ஸு கேட்டாங்களா, நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ +2 தனியாக கொடுக்கணும், -2 தனியாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு +2 இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 7 - 3 × 2, 7 - 2, 7 + 2, 7 + 3 × 2 ரைட் பண்ணோன்னா 3 2 சார் 6. அப்போ இங்கே 1 கிடைக்கும். இதை பண்ணுறப்ப 5 கிடைக்கும். இதை பண்ணுறப்ப 9 கிடைக்கும். 2 3 சார் 6, 6ம் 7ம் 11 அப்படின்னு கிடைக்கும். 6ம் 7ம் 13. சரிங்களா, இதுதான் இந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸுக்கு. இப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸுக்கு கொடுத்தோன்னா a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு -2 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், அதையும் பார்த்துடுறோம். இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 7, 3 × -2, 7 + 2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 7 - 2, இந்த இடத்துல 7 + 3 × -2 அப்படின்னு கிடைக்குமா. 2 3 சார் 6, 6 + 7 +13 ஆகிடும். ஏன்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து 9, அடுத்து 5, 6 -6, அப்போ இங்கே 1ன்னு கிடைக்கும். இது இங்கே ரிவர்ஸில் வருது, அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் த 4 consecutive terms ஆஃப் ஏபி அப்படின்னா இதுதான். சரிங்களா, தட்ஸ் ஆல், சம் கம்ப்ளீட்டட். வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 2.28, 2.29, 2.30 வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.29. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபாயை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க. A mother divided 207 into 3 parts such that amount are in AP and gives it her 3 children. The product of the two least amount that the children had 4623. Find the amount reduced by each child. ஒவ்வொரு சைல்டுக்கும் எவ்வளோ தொகைன்னு அந்த தாய் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவங்க 3ஆக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஃபார்முலாஸை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே பாருங்க, the sum of 3 consecutive terms of AB, A minus D, A and A plus D, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். Let the amount reversed by the 3 children be the form of AB is given by A minus D, A plus D. Sum of the amount, அந்த ஃபஸ்ட்டு சொன்னாங்கல்ல, sum of the amount இதான் 207. அப்போ இதான் என்ன பண்ணுறோம், 3யவும் ஆட் பண்ணுறோம். 3 எண்களின் கூடுதல் A minus D plus A plus A plus D is equal to 207. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏவெல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3A கிடைக்கும். இந்த இது கேன்சல் ஆகிடும், D கேன்சல் ஆகிடும். அப்போ 3A is equal to 207 கிடைக்கும். அப்போது A is equal to 207 divided by 3 கேன்சல் பண்ணோன்னா 6 3s are 18, remaining 2, 9 3s are 27. A is equal to 69 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். த கிவன் ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட் இன் 4623. லீஸ்ட் அமௌண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். A மைனஸ் டியவும் ஏவையும் எடுத்துக்கிறோம். இதான் லீஸ்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு 2 இதையும் ரைட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ அந்த லீஸ்ட் நம்பர் A மைனஸ் டி இன்ட்டு A is equal to 4623. நம்ம இப்போ இந்த ஏயோட வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஏல 69D இன்ட்டு 69 4623. இந்த 69 ஈக்குவல் இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் பண்ணுமா. அப்போ 69D is equal to
4623 divided by 69. இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். 462ன்னு வருது. 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 69ன்னு இருக்கா, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 67 டைம்ஸ் ஆஃப் 69 4623ன்னு வரும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 69 மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 67. இந்த 67 ஈக்குவல் டு இந்த சைடும், இந்த டியை ஈக்குவல் டு இந்த சைடும் கொண்டு போகிறோம். அப்போ 69 மைனஸ் 67 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டி ஆகிடும். தென் டி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? டி இஸ் ஈக்குவல் டு 2, ஏ இஸ் ஈக்குவல் டு 69. இப்போ நம்ம அந்த எடுத்துக்கிட்ட அந்த ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி. அவங்க எவ்வளோலாம் பிரித்து கொடுத்தாங்கன்னு ஏவிலையும் டிலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 69 மைனஸ் 2 இன்ட்டு 69 கமா 69 ப்ளஸ் 2. அப்போ என்ன கிடைக்கும்? 67 69 71. இதுதான் நமக்கு கிடைக்கும். அவங்க கொஸ்டினில் சொன்னாங்கல்ல, இங்கே பாருங்கள், ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபாயை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 207 ரூபாய் வந்து இங்கே வரணும். இதை மூணையும் கூட்டினாக்க 67 69 71, 10 17 ரிமைனிங் 1 12 19 20 207 வருதா ருபீஸு. தட்ஸ் ஆல் சம். Therefore, amount given by the mother to her 3 children are அப்படின்னு எழுதணும். தமிழில் எழுதணும் அப்படின்னாக்க 3 குழந்தைகளுக்கும் தாய் பிரித்து கொடுத்த தொகை அப்படின்னு எழுதணும். ஓகே, தேங்க்யூ. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த 2 கொஷின்ஸும் 29 30யும் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.